Hello friends, PKR Excellent English course. In today's class we are going to see how to make negative statements. Statement என்பது செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியம் என்பது என்ன? ஒரு செய்தியை சொல்வது. It gives some information. அப்படி ஒரு செய்தியை சொல்கிற பொழுது அதை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என ரெண்டு வகையில் நம்ம சொல்லலாம். அதாவது பாசிட்டிவ் மீன்ஸ் உடன்பாட்டு வாக்கியம், நெகட்டிவ் என்பது எதிர்மறை வாக்கியம். ஒரு செய்தியை பாசிட்டிவாக சொல்வது, அதாவது உண்டு என்று சொல்வது, தட் இஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதையே இல்லை என்று சொல்வது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சரி, வாட் we have to do to change a sentence from positive to negative? அதாவது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி மாற்றுவது? இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு சாதாரண விஷயம். In order to change a sentence from positive to negative, we have to add not with the verb. That's all. அதாவது ஒரு சென்டென்ஸை, அதாவது உடன்பாட்டு வாக்கியத்தை எதிர்மறையாக மாற்றுவதற்கு அந்த சென்டென்ஸில் அதில் இருக்கிற வேர்போட நாட்டுங்கிற வேர்டை, அதாவது இல்லைங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணால் இட் பிகம்ஸ் நெகட்டிவ். அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன சொல்கிறோம்? நான் ஒரு ஆசிரியர். இதை எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஏ டீச்சர். நான் ஒரு ஆசிரியர் எப்படி சொல்கிறோம்? ஐ எம் ஏ டீச்சர். திஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஒரு உடன்பாட்டு வாக்கியம். இதையே நான் ஒரு ஆசிரியர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது என்னவாயிடும்? இது நெகட்டிவ் ஆகிடும். அதான் இல்லை என்ற மீனிங்கில் வந்துடுது. ஸோ இதை எப்படி சொல்வது அப்படின்னு சொன்னால், ஐ ஆம் நாட் ஏ டீச்சர். பாசிட்டிவ் சொல்லும்போது ஐ ஆம் ஏ டீச்சர். இதையே நெகட்டிவாக சொல்கிற போது ஐ ஆம் நாட் ஏ டீச்சர். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் we have to add not with the verb. That's all. அதாவது அந்த சென்டென்ஸில் இருக்கிற வேர்புக்கு பக்கத்தில் நாட்டுங்கிற ஒரு வேர்டை சேர்க்கும் பொழுது இட் பிகம்ஸ் நெகட்டிவ். அது நெகட்டிவாக மாறிவிடுகிறது. சரி, இப்போ another எக்ஸாம்பிள். அவர் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் ஒரு மருத்துவர். இதை எப்படி சொல்லுவோம்? he is a doctor. he is a doctor. இதையே நெகட்டிவில் கூறும் பொழுது அவர் ஒரு மருத்துவர் இல்லை இப்படி சொல்லணும். அவர் வேற ஒரு தொழில் பண்ணுறார், அவர் மருத்துவர் இல்லை. அப்போ அதை என்ன சொல்கிறோம்? அவர் ஒரு மருத்துவர் இல்லை. எப்படி நெகட்டிவ் ஆக்குறது? பாசிட்டிவாக சொல்லும்போது he is a doctor. இதே நெகட்டிவாக சொல்கிற பொழுது he is not a doctor. he is not a doctor. Simply add not with the verb. That's all. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இப்போ இப்படி சொல்கிறோம், அவர்கள் விளையாட்டு வீரர்கள். அவர்கள் விளையாட்டு வீரர்கள். they are players. they are players. இதையே நெகட்டிவாக சொல்கிற பொழுது they are not players. they are not players. இன்னொரு ஆக்சிலரி வெர்ப் எடுத்துக்கோமே, கேன். இப்போ பாருங்களேன், கேன் சிங். அவளால் நன்றாக பாட முடியும். அவளால் நன்றாக பாட முடியும். she can sing well. she can sing well. இதையே நெகட்டிவில் சொல்கிற போது அவளால் நன்றாக பாட முடியாது இல்லையா?
நெகட்டிவில் சொல்கிற பொழுது அவளால் நன்றாக பாட முடியாது. இதை எப்படி சொல்கிறது? she cannot sing well. பாட முடியும் என்கிற பொழுது பாசிட்டிவாக சொல்கிற பொழுது she can sing well. இதை நெகட்டிவாக சொல்கிற பொழுது she cannot sing well. simply we have to add not with the verb. அந்த வேர்போட நாட் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சென்டென்ஸில் அதாவது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் பி ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் வேர்ப், ஆக்சுவலி வேர்ப் வருகிற பொழுது அந்த வேர்பினுடைய பக்கத்தில் டைரெக்டாக நாட் சேர்த்து நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு மெயின் வெர்பாக வருகிற பொழுது ஸ்லைட் சேஞ்சஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன சொல்கிறோன்னா, ஐ ரைட் ஏ லெட்டர்னு சொல்கிறேன். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இதில் ஒரு மெயின் வெர்ப் யூஸ் பண்ணிக்கிறோம். என்னது? ரைட். ஐ ரைட் ஏ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இதே நெகட்டிவாக சொல்லும்போது என்ன சொல்லுவோன்னா, நான் ஒரு கடிதம் எழுதவில்லை. இதன் ப்ரெசண்ட் வேர்பில் நெகட்டிவ், அதாவது மெயின் வேர்பு வருகிற பொழுது இப்போ ரைட் என்பதை பாசிட்டிவாக சொல்லும்போது ஐ ரைட் ஏ லெட்டர் என்று சொல்கிறோம். இதை நெகட்டிவாக சொல்கிற பொழுது ஐ டூ நாட் ரைட் ஏ லெட்டர்னு சொல்லணும். ஐ டூ நாட் ரைட் ஏ லெட்டர். அதாவது பி ஃபார்ம் வெர்பு, ஹேவ் ஃபார்ம் வெர்புலாம் வரும்போது பார்த்தோம் இல்லையா? ஆம் நாட், இஸ் நாட், ஆர் நாட் டைரெக்டாக சொன்னோம் இல்லையா? கேன் நாட். அது மாதிரி இல்லாமல் மெயின் வெர்பு யூஸ் பண்ணுகிற பொழுது அந்த வெர்பு ப்ரெசண்டில் இருக்கிற சமயத்தில் டூ நாட்டோட ஆட் பண்ணிக்கணும். ஐ ரைட் ஏ லெட்டர், திஸ் இஸ் பாசிட்டிவ். ஐ டூ நாட் ரைட் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதவில்லைங்கிறப்ப அந்த ரைட்டுங்கிற வேர்போட டூ நாட் ஆட் பண்ணிக்கணும். நாட் மட்டும் இல்லை, டூ நாட் ஆட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிவிடும். அதே போல் ப்ரெசண்டில் தேர்ட் பர்சன் சிங்குலர் வருது இல்லையா? ஹீ, ஷீ, இட், இதெல்லாம் சப்ஜெக்டாக வருகிற பொழுது இப்போ இதையே நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறோம்? ஐ ரைட் ஏ லெட்டர். அதை நெகட்டிவ்னு சொல்கிற போது ஐ டூ நாட் ரைட் ஏ லெட்டர்னு சொல்கிறோம். இதையே அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். அவன், நான் என்பது என்னவாயிடுச்சு? அவன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். அவனுங்கிற ஒரு சப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஹீ ரைட்ஸ் ஏ லெட்டர்னு வரும். ஹீ ரைட்ஸ் ஏ லெட்டர் இன் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக வரும் பொழுது ஹீ ரைட்ஸ் ஏ லெட்டர்னு வரும். அதையே நெகட்டிவாக சொல்கிற பொழுது ஹீ டஸ் நாட் ரைட். அங்கே டூ நாட் ரைட் சொன்னோம் இல்லையா? இது தேர்ட் பர்சன் வர்றதுனால பாசிட்டிவில் வேர்போட ஆட் பண்ணிக்கிறோம், எஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ரைட் என்பது ரைட்ஸ் என்று வருகிறது. அதே போல் நெகட்டிவில் சொல்கிற பொழுது டஸ் நாட் ரைட், ஹீ ரைட்ஸ் ஏ லெட்டர். நெகட்டிவில் சொல்கிற பொழுது ஹீ டஸ் நாட் ரைட் ஏ லெட்டர், ஹீ டஸ் நாட் ரைட் ஏ லெட்டர். இப்படி ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் நாட்டுங்கிற வேர்டை ஆட் பண்ணினோம்னா, வித் வேர்போடு ஆட் பண்ணோம்னா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிவிடும். அந்த வேர்பு என்ன டென்ஸில் இருக்கிறதோ, பி ஃபார்மாக இருந்தால், ஹேவ் ஃபார்மாக இருந்தால், ஆக்சுவலி வேர்பாக இருந்தால் டைரெக்டாக நாட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே மெயின் வேர்பாக இருக்கிற பொழுது, ப்ரெசண்டில் இருக்கிற பொழுது டூ நாட் ஆர் டஸ் நாட், டூ நாட் ஆர் டஸ் நாட் இப்போ சொல்லியிருக்கோம். அதே போல் பாஸ்ட் டென்ஸில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டிட் நாட் சேர்க்கணும். பாஸ்ட் டென்ஸ்னு வருகிற பொழுது டிட் நாட் சேர்த்து சொல்லணும். அதே போல் ஃப்யூச்சரில் வரும்போது வில் நாட், ஷால் நாட் டைரெக்ட் ஆட் பண்ணிக்கலாம், நாட் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு செய்தி வாக்கியத்தை நெகட்டிவாக மாற்றுவதற்கு, ஏன்னா நம்ம பேசுவது எல்லாமே பாசிட்டிவாக மட்டும் இருப்பதில்லை, நெகட்டிவ் செய்திகளையும் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை, அதாவது ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை நெகட்டிவாக மாற்றுவதற்கு அதோட நாட் சேர்க்க வேண்டும். எந்தெந்த வெர்புக்கெல்லாம் டைரெக்டாக நாட் சேர்க்கணும், எந்தெந்த வெர்பை டூ நாட், டஸ் நாட், டிட் நாட் அப்படின்னு சொல்லி எப்படி பண்ணணுன்றதை இந்த கிளாஸில் நாம் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸை இந்த
பிகேஆர் எக்ஸலன்ட் இங்கிலீஷ் கோர்ஸுங்கிற அந்த கோர்ஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கோங்க. யூ கேன் டெஃபினெட்லி ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. இன் யுவர் ஓன், நீங்கள் சொந்தமாக ஆங்கிலத்தை நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். வித்தவுட் ஃபியர் யூ கேன் ஸ்பீக் அட் எனி பிளேஸ் அட் எனி டைம். நீங்கள் எந்தவித பயமும் இல்லாமல் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ஆங்கிலத்தில் பேசலாம். தொடர்ந்து இந்த வகுப்பை கவனித்து வாருங்கள். We will see in the next class. Please don't forget to subscribe. இந்த வகுப்பை தொடர்ந்து கவனிப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால்தான் தொடர்ந்து இந்த வகுப்பு உங்களுக்கு கிடைக்கும். மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. Thank you all. We will see in the next class. Thank you.